ஒரு பொன்னான உலகத்தை ஆதாமுக்கு உண்டாக்கி ஆதாம் கையில் கொடுத்தார். ஆனால் ஆதாம் சாம்பலாய் போனான், புழுதியாய் போனான், ஒன்றுமில்லாமல் போனான், காலியாய் போனான், நஷ்டம் அடைந்தான், தோல்வி அடைந்தான். ஓ காட், துக்க முகத்தோடு வெட்க முகத்தோடு பயந்து கூடி நிற்கிறவனாக ஒண்ணுமில்லாமல் போய்விட்டான். வெரி சாரி. நிர்வாணம் என்றால் அதனுடைய பொருள் உடையற்ற உடல் அல்ல, ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, காலியா போயிட்டுன்னு அர்த்தம். அதான் நிர்வாணம். தமிழ் மொழியில அதான் அர்த்தம். நம்ம மைண்ட்ல நினைக்கிற நிர்வாணம் கிடையாது. நிர்வாணம் என்றால் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லை, மஞ்சள் நோட்டீஸ் ஒட்டியாச்சுன்னு அர்த்தம். கையில் இருக்கிறதெல்லாம் புடுங்கியாச்சு, போட்டிருக்க அத்தனையும் கலத்திட்டு வெளியே தள்ளியாச்சுன்னு அர்த்தம். எல்லாம் இழந்து விட்டான்னு அர்த்தம் நிர்வாணம் என்றால். அதுதான் நடந்தது. சாத்தான் அதை தான் பண்ணுவான். சாத்தானுக்கு உடுத்தி வித்து அழகு பார்க்க தெரியாது. உடையை உடுத்தி சாத்தானுக்கு அழகு பார்க்க தெரியாது. உடையை தாறுமாறாக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கி தோற்றமுண்டாவதாக வெட்ட வெளிச்சமாக்குறது தான் அவனுடைய வேலை. சாத்தானுக்கு ஏதேன் தோட்டத்தை உருவாக்க தெரியாது. சாத்தானுக்கு ஏதேன் தோட்டத்தை அழிக்க தெரியும். சாத்தானுக்கு ஜீவனை கொடுக்க தெரியாது. சாத்தானுக்கு ஒரு மனுஷனுக்கு மரணத்தை கொடுக்க தெரியும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அவன் எப்பவுமே எதிர்மறையானவன். ஒரு ரட்சிக்கப்படாத மகனுக்கு அவன் எதிர்மறையான காரியங்களை செய்வான். அடிக்கடி ஒழுங்கினத்தை கொண்டு வருவான், அடிக்கடி வெறுமையை கொண்டு வருவான், அடிக்கடி ஒன்றுமில்லாமையை கொண்டு வருவான். சாத்தானுக்கு காலி பண்ண தெரியும். ஒரு ஆளை அழிக்க தெரியும், ஒரு ஆளை சாம்பலாக்க தெரியும், ஒரு ஆளுடைய சிங்காரத்தை கலைக்க தெரியும், ஒரு ஆளுக்கு துயரத்தை கொடுக்க தெரியும், ஒரு ஆளுக்கு ஒடுங்கின வாழ்க்கையை கொடுக்க தெரியுமே தவிர சாம்பலுக்கு பதிலாக சாத்தானுக்கு சிங்காரத்தை கொடுக்கவே தெரியாது. நல்ல கரங்களை தட்டி கதறி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?